மஞ்சள் பசி மிகுத்தல், நோய் தணித்தல், குடல்வாயு அகந்தல், சரீரதால் அழுகலைத் தவிர்த்தல், நாடி நடையை மிகுத்தல், உடலுக்கு வெப்பம் தருதல், தாது பலம் கொடுத்தல், கட்டி வீக்கம் கரைத்தல் ஆகிய பண்பு உடையது. மஞ்சளை அரைத்து இரவில் பூசி காலையில் கழுவத் தேவையில்லாத முடி நீங்கும். மஞ்சாளைச் சுட்டு புகையை முகரத் தலைவலி, நீர்க்கோவை, மண்டை நீர் மூக்கடைப்பு, நீர் ஏற்றம் தீரும். மஞ்சள் துண்டுகளைச் சுண்ணாம்பு தெளிவு நீரில் ஊறவைத்து உலர்த்தி இடித்து தூள் செய்து ஒரு தேக்கரண்டி தேன், பால், வெந்நீர் ஏதேனும் ஒன்றில் கொடுக்க திடீரெனத் தோன்றும் காலரா, சுரம், தொல்நோய், செரியாமை, குன்மம், சோகை, வெட்டை, வறட்டு, இருமல் ஆகியவை குணமாகும். மஞ்சள் ஒரு துண்டு, வசம்பு ஒரு துண்டு, சிறிதளவு கற்பூரம், மருதோன்றி இலை 10 கிராம் ஆகியவற்றை அரைத்து கட்டி வர 10 நாள்களில் காலாணி வலி தீரும். மஞ்சள், வேப்பிலை சமனாக அரைத்து பற்று போட அம்மை கொப்பளம், புட்டாலம்மை, சேற்றுப்புண் முதலியன தீரும். 200 மில்லி பாலில் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் கலந்து காலை மாலை சாப்பிட வறட்டு இருமல் தீரும். மஞ்சள் பொடியை, நெல்லிக்காயை நீரிலிட்டு காய்ச்சிய நீரில் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வர மதுமேகம், நீரிழிவு விரைவில் குணமாகும். ஆகாசவல்லி முதிர்ந்த கொடியை நறுக்கி நன்கு இடித்து நல்ல நீரில் கரைத்து வடிகட்டி அசையாது சில மணி நேரம் வைத்திருந்து நீரை வடித்து பார்க்க அடியில் வெண்ணிறமான மாவு படிந்திருக்கும். மீண்டும் நீர் விட்டு கரைத்து தெளிய வைத்து இருத்து எடுத்து உலர்த்தி வைக்க பளிச்சிடும் வெண்ணிறப் பொடியாயிருக்கும். இதுவே சீந்தில் சர்க்கரை எனப்படும். இது ஒரு கற்ப மருந்தாகும். உணவு கட்டுப்பட்டுடன் நீண்ட நாள் சாப்பிட பல பிணிகளும் நீங்கும். சீந்தில் சர்க்கரை கல்லீரல், மண்ணீரல் ஆகியவைகளை உரம் பெறச் செய்யும். பிற மருந்தின் சேர்க்கையுடன் நீரிழிவு, காமாலை, பாண்டு, சோகை, வீக்கம், சயம், சளி, வாந்தி, மூர்ச்சை ஆகியவற்றை தீர்க்கும். சிந்தில் கொடி நெற்பொரி வகைக்கு 50 கிராம் 1 லிட்டர் நீரிலிட்டு 150 மில்லியாக வற்ற காய்ச்சி காலை, மதியம், மாலையாக 50 மில்லியாக குடித்து வர மேக வெப்பம், தாகம் தீரும். முதிர்ந்த கொடிகளை உலர்த்தி பொடித்து காலை மாலை அரை தேக்கரண்டி பாலுடன் சாப்பிட்டு வர உடல் உரம் பெறும். பனங்கற்கண்டுடன் சாப்பிட மதுமேகத்தால் தோன்றும் கை, கால் அசதி, மிகுதாகம், உடல் மெலிவு, விரல்களில் சுருக் சுருக்கென்று குத்துதல் ஆகியவை தீரும். பாலுடன் கலந்து பருக நல்ல உடல் தேற்றும் மருந்தாகும். உடல்